Very good morning, sir. Good morning. Good morning. சொல்லுங்க சார். Good Hello. morning, sir. Good morning, sir. Good morning. சார் ரொம்ப அவசியமான ட்ரைனிங் சார் இது. பேசுங்க மேடம். சார் காமா இருக்கனால க்ளோஸ் ஆயிட போகுதுன்னு நினைச்சிட்டேன் சார். நேத்து மேடம் விக்டோரியா மேடம் நெல்லூர் வந்தாங்க சார். இதுல அந்த ஷுவர் பிஸ்னஸ், குவிக் பிஸ்னஸ் அது பத்தியெல்லாம் மேடம் கூட சொன்னாங்க சார். அப்புறம் நிறைய விஷயம் சொன்னாங்க சார் மேடம் நேத்து. ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க எல்லாருமே. புதுசா கூட்டிட்டு போனவங்க எல்லாம் கூட ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க. இப்போ சாரு இப்போ சொன்ன இது வந்து எல்லாருக்கும் எங்க எங்க மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரைனிங் சார். இது நல்லா அந்த நாங்க எது எது எப்படி எப்படி பண்ணணும், முன்னுக்கு போகணும் அப்படின்றதுக்கு இது ரொம்ப அவசியம் சார் எங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சனிக்கிழமை ஃபருக் சாருடைய ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க பேசுங்க. சனிக்கிழமை ஃபருக் சாருடைய ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு நீங்க போட்ட அந்த ட்ரைனிங்ல வந்து அந்த சார் சொன்னதுல எல்லா விஷயமே வந்து நம்ம மெசேஜ்ல இருக்கு. எல்லாருக்குமே இது ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார் இது. அதை நானும் எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃபருக் சாரோட சாட்டர்டே நான் அட்டன் பண்ணேன். வெரி வெரி எக்ஸலண்டான ஒரு ட்ரைனிங் சார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கம்பெனி, எத்தனை கம்பெனிஸுங்க வருது, எத்தனை கம்பெனிங்க ஏமாத்துறாங்க, அப்ப நம்ம கம்பெனில என்னெல்லாம் இருக்கு அதையும் தனித்தனியா சொன்னாங்க. அதே மாதிரி இந்த லாரி நிறைய அந்த கூழாங்கல்லோட டிஃப்ரெண்ட் அதான் தேடுறது, அது சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இந்த கார்டுல மொத்தம் 52 கார்டு இருக்கு. அந்த 52 கார்டுல வந்து ஃபர்ஸ்ட் 10 கார்டு எடுக்கிறோம். மொத்தம் நம்ம ஸ்டேஜ்ல வந்து லீடர்ஸ்ன்னா நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு 6 லீடர்ஸை தான் நம்ம தேடணும். அந்த 6 லீடர்ஸ் வந்து இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அந்த 6 லீடர்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா? அதுக்குதான் இந்த கார்டுல வந்து அவர் வந்து சொன்னது 10 கார்டு அப்படி இப்படி சொன்னாங்க. லாஸ்ட்ல 4 கார்டு இருக்கு. அந்த 4 கார்டுல கண்டிப்பா நமக்கு தேவையான லீடர்ஸ் அது எக்ஸாம்பிளா சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி நேத்தும் வந்து நெல்லூர் மேடமோட ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். மேடம் கொடுத்த விஷயங்கள் வந்து அவ்வளோ அளவுக்கு அந்த பின் டிராப் சைலண்ட்லாம் அவ்வளோ பேரும் வந்து இருந்து கேட்டாங்க சார். வெரி கிரேட் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். நீங்க சனிக்கிழமை ஃபருக் சார் ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க, ஞாயிற்றுக்கிழமை விக்டோரியா மேடம் ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க, கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். ஸோ கிரேட். அழகரசன், தேனியிலிருந்து அழகரசன்றவர் இன்றைக்கு மார்னிங் செஷன் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்றோம். வெல்கம் டு மார்னிங் செஷன். வெல்கம் டு வெஸ்டீஸ் சார். ஸோ நீங்க உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அப்புறம் திருப்பூர் பழனிவேல் சார் அன்றைக்கு திருப்பூர்ல இருந்து நம்ம ஃபருக் சாருடைய ட்ரைனிங் வந்திருந்தாரு. சார் நீங்க எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். நீ செல்வதற்கு பாதையை தேடாதே, பாதையை நீயே உருவாக்கு. ஆனா இங்க பாதை ரெடியா இருக்கு. பட் அந்த பாதையில நடந்து போறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேருடைய தயக்கம். அப்துல் நபீல் சார் சொன்ன மாதிரி ஒரு 5P, பீப்புள், ப்ரொஃபைல், பீப்புள், ப்ராடக்ட், பிளான், பொட்டன்ஷியல், இதான் சொன்னாரு. இந்த 5P கரெக்டா இருக்கா நம்ம கம்பெனில?
ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ணணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்களையும் பார்க்கணும்னு சொன்னார். இந்த 5 விஷயங்களும் கரெக்டா இருக்கா? அன்றைக்கு ஃபருக் சார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனினா என்ன கொடுத்துருக்குறாங்க, அதுல யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது, அந்த பொருட்கள் ரொம்ப யூனிக்கான பொருட்களா இருக்கணும், அது அவங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கணும். ஸோ பொருட்கள் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இருக்கணும், அந்த பொருட்களை வாங்குறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் வரக்கூடாது அப்படின்றத ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் அன்றைக்கு ஃபருக் சார் ட்ரைனிங்ல ரொம்ப ஆழமா கொடுத்தாங்க. இது எல்லாமே நம்ம கம்பெனில இருக்கா இல்லையா? பொருளை வாங்குறதுனால லாபம் வருதா வரலையா? ஸோ புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, பிடிச்சு பண்ணுங்க. ஏழுமலை சார் இருக்கீங்களா உள்ள? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். யுவராணின்றவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க சார், பிரபாங்களுடைய டவுன்லைன் சார். ஓகே மேடம். நேற்று டீம் மீட்டிங் வச்சுருந்தோம், வச்சுட்டு அதை அட்டன் பண்ணதுமே உடனே பர்ச்சேஸ் எடுத்தாங்க சார் அவங்க. அவங்க ஃபுல்லா ட்ரைனிங் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணாங்களா? இல்லை சார், பாதியில் தான் வந்தாங்க. பாதி கூட வரல, இப்பதான் வந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமாம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னே வந்தாங்க சார். இல்ல அவங்கள வெல்கம் பண்ணுவோம், பட் அதாவது ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணாத நம்ம ஃபீட்பேக் கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லையா? ஆமாங்க சார். தேங்க்யூ சார். அதாவது வர சொல்லுங்க, அவங்கள தொடர்ந்து வர சொல்லுங்க, நாளை கூட நம்ம அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்கலாம். ஓகே, சரிங்க சார். வெல்கம் யுவராணி மேடம். 6 மணிக்கு செஷன் ஆரம்பிக்கும், 6 மணிக்கு வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ரைட்டா சார்? குட் மார்னிங் சார், ஏழுமலை பேசுறேன் சார். குட் மார்னிங் ஏழுமலை சார், சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபருக் சாரோட ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ட்ரைனிங். நான் யோசனை பண்ணேன் இவ்வளோ லாங் போகணுமான்னு. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலான்றது எனக்கு அங்கே போன பின்னாடி தான் புரிஞ்சுது. ஒரு ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தேவை, ஒரு லீடராக எப்படி கிரியேட் ஆகணும், ஒரு கம்பெனினா எப்படி இருக்கணும், ஒரு கம்பெனி எந்த மாதிரிலாம் இருக்கணும், அந்த 4 விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4 விஷயங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கா, ஒரு நம்ம இந்த பிஸ்னஸை ஜெயிக்கிறதுக்கு 6 லீடர்ஸ் 6 டைமண்ட் தேவைன்றது ரொம்ப தெளிவாக சொன்னார் சாரு. ஒவ்வொரு பிஸ்னஸாக ஜாயின் பண்ண அத்தனை பேருமே இது அட்டன் பண்ண வேண்டிய ஒரு ட்ரைனிங். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா அங்கே கம்மியாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே வந்திருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பழைய லீடர்ஸ் நிறைய பேரை நான் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கில் தான் நம்ம பழைய லீடர்ஸை பார்க்கறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ரூபன் சாரை பார்க்க முடியல. விக்டோரியா மேடம் பார்த்தேன், ராஜன் சார் எல்லாருமே, லட்சுமணகுமாரன் சார் எல்லாருமே பார்த்தேன், மீட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அந்த ஒன் டே வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ எனர்ஜியாக இருந்தது. நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன். இனி பிஸ்னஸை வேற புதுசாக செய்கிற மாதிரி நேம் லிஸ்ட் எடுத்து புதிய நபர்களை சந்திக்கணுன்றது பிளான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டீம் ஸ்ரீபத் முதல்ல இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணி அங்கே கண்ணன் ஜெயந்தி அவங்களோட உட்காந்து ஒரு 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி புது டீம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்தேன். மறாத நாள் சண்டேல நான் வீட்டுக்கு வரும்போது நைட்டு 10 மணி ஆயிடுச்சு பர்கூருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ லீடர்ஸ். ஸோ நீங்கள் நேற்று முந்தா நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு நேற்று ஸ்ரீபெரும்புதூரில் போய் உங்கள் டீமை பார்த்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ சார். அதான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதாவது இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ரைனிங் மாற்றத்தை கொடுத்துருக்கும். ட்ரைனிங்கை சரியாக கவனித்து சரியாக உள்வாங்கினவங்க அத்தனை பேருமே அடுத்த நாள் ஃபீல்டு ஒர்க் போயிருக்காங்க. ஏன் சனிக்கிழமையே ஃபீல்டு ஒர்க் போயிருக்காங்க.
ஏன்னா ட்ரைனிங் மீட்டிங் நாங்கள் ஏன் வாங்கன்னு சொல்கிறோம், ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஃபருக் சார் ட்ரைனிங்கை நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன், 2 வாரமாக சொல்லிட்டு இருக்கேன். சார் வராங்க வாங்க. அதாவது இன்னைக்கு வெஸ்டேஜில் பல பேருக்கு திருப்பு முனையை கொடுத்தவங்க, பல பேருடைய நாலேஜ், அதாவது பல விதமான நாலேஜும் கொடுப்பாங்க. ப்ராடக்ட் நாலேஜ் கொடுப்பாங்க, பிளானை கொடுப்பாங்க, ஒரு கம்பெனியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த கம்பெனியில் இருக்கிறோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனினா என்ன? பணத்தை போட்டு நீ வேலை செய்யாம பணம் வந்தா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல. பணத்தை வச்சு உங்களை ஏமாத்தினா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல. பணம் மட்டுமே சம்பாதிக்கிற கம்பெனி, பொருட்கள் இல்லாம ஒரு வியாபாரம் நடக்குது அப்படின்னா அது வியாபாரம் இல்லை, மணி செயின் பிசினஸ். அப்ப அந்த மணி செயின் பிசினஸ் நம்ம பண்ணணுமா? இன்னைக்கு நிறைய கம்பெனிகள் நாங்க தான் வெஸ்டேஜுக்கு காம்படிட்டர்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வெஸ்டேஜ் தான் எங்களுடைய முதல்ல வெஸ்டேஜ் கம்பெனியை காலி பண்றது தான் எங்க வேலை அப்படின்னு ஒரு கம்பெனி பெங்களூர்ல ஆரம்பிச்சாங்க. கடைசியில் ஆரம்பிச்ச எம்டிஏ வந்து திரும்பவும் வெஸ்டேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. திரும்ப ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் விட்டில் பூச்சிகளாக அந்த எரிய போற விளக்கு பிரகாசமா எரியுதுன்னு போய் அந்த விளக்குலயே விழுந்த மாதிரி அந்த ஒரு சில கம்பெனிகள் நாங்க அவ்வளவு வாங்கிட்டோம் இவ்வளவு வாங்கிட்டோம்னு ஒரு சிலர் போயிட்டு அங்க போய் உட்கார்ந்து பேசுற பேச்சை கேட்டு கடைசியில இவங்களும் அவங்களுடைய கேரியரே காலி பண்ணிடுறாங்க. இங்க இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கு நிறைய இருக்கிறது. யாரையும் நம்ம ஏமாத்தலை, எங்கேயும் பொய் சொல்லலை, யாரையும் தயவு செய்து யாரும் இங்க அதிகமான பணத்தை கொடுத்து பொருளை வாங்கி வீட்டுல வைக்காதீங்க. பொருள் உங்க கஸ்டமருக்கு தேவையா வாங்குங்க, உங்களுக்கு தேவையா வாங்குங்க, பொருள் என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்குங்க. அனாவசியமா எந்த ஒரு பொருளையும் வீட்டுல வாங்கி வைக்காதீங்க. அப்படி இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு அவசியமா தேவைப்படக்கூடிய எண்ணெய், பேஸ்ட், சோப்பு, இல்ல ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ், இல்ல ரெகுலரா உங்ககிட்ட ஒரு சிலர் வாங்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ், இதை மட்டும் வாங்கி வைங்க. மற்றபடிக்கு பொருளை வாங்கி உள்ள ஸ்டாக் பண்ணாதீங்க, அது நல்ல பழக்கம் இல்லை. அதுவே உங்களை வந்து இந்த பிசினஸ்ல வெளியே கொண்டு போயிடும். நீங்க 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நினைச்சுக்கீங்க, ஆனா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல உங்க வீட்டுல பொருள் இருக்கக்கூடாது. அதிகபட்சம் இருந்தால் 10,000 ரூபாய் பொருள் இருக்கலாம். ஏன்னா பக்கத்துல உங்க கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, அவசரமா தேவைப்படும், கொடுக்கணும். இல்ல ஒரு 4 எண்ணெய் பாட்டிலோ, இல்ல 4 பேஸ்டோ, 4 சோப்போ வீட்டுல இருந்தா தப்பே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அத்தியாவசியம், அவசியம், எல்லாத்துக்கும் தேவை. உடனே வருவாங்க, எனக்கு ஒரு எண்ணெய் வேணுங்க, சோப்பு வேணுங்க, டீ வேணுங்க, இதெல்லாம் சப்ளிமெண்டா அடுத்த நாளோட வாங்கி கொடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அதனால யாரும் அதிகமாக ஸ்டாக் வைக்காதீங்க. இப்போ இந்த கடையில் நிறைய பொருட்கள் ஸ்டாக் வைக்கப்பட்டிருக்கிறது, இது கட்டாயம் தேவை. இந்த இந்த கடைக்கு இது வேணும். எப்போ வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம வியாபாரத்துக்கு நம்ம 1 ரூபா கூட முதலீடு போடாமல் நம்முடைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்து நாம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தான் வெஸ்டேஜ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி இப்போ அப்துல் அமீத் சாரோட சொன்னாரு, இன்வெஸ்ட் பண்ணாம சம்பாதிக்கணும்னு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வர்றோம். ஆனா நம்முடைய நேரத்தையும் உழைப்பையும் இன்வெஸ்ட் பண்ணாம எப்படி பணம் வரும்? நிறைய பேருக்கு நம்ம நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்காமல் பணம் வரணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில போய் பணத்தை போட்டு ஏமாந்து அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்புன்றாங்க. 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் கேட்கும்போதே ஏதோ ஒரு MY3ன்னு ஏதோ ஒரு கான்செப்ட், அந்த திருப்பூர், நாமக்கல் அந்த ஏரியாலலாம் நிறைய பேர் நிறைய பணத்தை இழந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் நிறைய பேர், அதாவது மக்களை மயக்குவதற்காக அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், எங்கள் சொசைட்டியில் சேருங்க, இதில் நாங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய பணம் தரோம், இப்படிலாம் நிறைய பேர் வலையை விரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ எங்கள் வலையில் யார் மாட்டுவாங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு முடிவெடுங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு சரியான வருமானத்தை, ஒரு நல்ல வருமானத்தை நாம நினைச்ச கனவுகளை அடையணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரே ஒரு ஃபீல்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வெஸ்டேஜ் மட்டும்தான். இது அன்றைக்கு ஃபருக் சார் ரொம்ப தெளிவா நிறைய உதாரணங்களோட அன்றைக்கு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கு வந்தவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க.
கீதாஞ்சலி மேடம் பேச முடியுமா? அன்றைக்கு நீங்க அட்டன் பண்ணீங்க. நம்பிராஜன் சார் அட்டன் பண்ணவங்க உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இது உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான நேரம். ஸோ நீங்க குட் மார்னிங் வந்துருங்க, சார். அட்டன் பண்ணுங்க. குட் மார்னிங் மேடம். சாட்டர்டே அட்டன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவான கிளாரிட்டி இருந்தது. Like, எப்படி ஃபோக்கஸ்டா இருந்து எப்படி பண்ணும், கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். So, ரொம்ப மோட்டிவேஷனலா இன்னும் நல்லா இருந்துச்சு சார். ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார் மறுபடியும் எப்படி ஒழுங்கா பேசுறது எப்படி பண்றதுன்னு. வெரி குட். தேங்க்யூ நீங்க சார். இப்ப வெஸ்டிஜூல வந்து ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சா? ஆமா சார். இந்த ட்ரைனிங் உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜை கொடுத்துருக்கும். கிளாரிட்டி கொடுத்துருக்கு சார். இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி. எஸ். இந்த வியாபாரத்தை மட்டும்தான் நம்ம பண்ணணும், இதுதான் த பெஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்றத புரிய வச்சிருக்கு. ஆமா சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைனிங் மீட்டிங் இதுதான் நமக்கு புரிய வைக்கும். நேற்று நெல்லூர்ல நடந்த மேடமுடைய ட்ரைனிங் கூட அதை தான் புரிய வச்சுது. ஸோ புஷ்பலதா மேடம், சாந்தி மேடம், இவங்க 2 பேரும் இன்றைக்கி அந்த ட்ரைனிங் போயிட்டு வந்தவங்க நம்ம மார்னிங் செஷனில் பேசினாங்க. நான் நேற்று நைட்டே ஆந்திரா லீடர்ஸ் பிரசாத் சார் இன்னும் 2-3 பேரோட நான் பேசிட்டேன். அதாவது என்ன அப்படின்னா, எப்படி ஃபீட்பேக், மீட்டிங்குடைய ஃபீட்பேக் என்னன்றதை நானும் கேட்டுக்கிட்டேன். நான் மேடமோட ட்ரைனிங் பெஸ்ட்டாக இருக்கும், பட் அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுதான் நமக்கு. ஸோ ஃபரூக் சாரோட ட்ரைனிங் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. பழனிவேல் சார் என்ன பேச முடியாத இடத்துல இருக்கீங்களா? நான் திருப்பூர்லேருந்து வந்தீங்க, உங்களோட 4 நண்பர்களை கூட்டிகிட்டு வந்தீங்க. ரொம்ப ஒரு வேகமாக உங்களுடைய அந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு உங்களுடைய முகத்தில் நான் ஒரு பெரிய தெளிவை பார்த்தேன். பழனிவேல் சார் பேசுங்க, உங்கள் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? திருப்பூர்லேருந்து நாங்கள் எல்லாம் வெளியூர்லேருந்து எல்லாரும் வாங்கன்னு சொன்னோம். நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சதா, தெளிவு கிடைச்சதா சொல்லுங்க. ஏன்னா ஏழுமலை சார் ஒரு ட்ரைனிங்காக சென்னை வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் வந்த பிறகு அவருக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்க்குறேன். அன்றைக்கு சந்திக்க முடியல, ஆனாலும் ட்ரைனிங் எல்லாருக்கும் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஒவ்வொரு ட்ரைனிங்கும் சரி. இப்போ அடுத்தது பூட் கேம்ப் வச்சிருக்கிறாங்க ஜனவரி 18-19. அந்த பூட் கேம்ப் வந்து ஸ்டார் அண்ட் அபவ் நம்ம தமிழ்நாடு டீம் சார்பாக ஒரு பூட் கேம்ப் ஏற்காடில் ஸ்டார் அண்ட் அபவ், அதுக்கு எவ்வளோ ஆகும் என்னன்றதை என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த புட் கேம்பில் கலந்துக்கணும். ஸ்டார் டைரக்டராக இருக்கவங்க எல்லாரும் கலந்துக்குங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாரும் கலந்துக்குங்க. இன்னும் அந்த லெவலில் அவங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்களா? ஐ திங்க் ஸ்டார்ன்றது சில்வர் வரைக்கும் வரும்னு எனக்கு தோணுது, பட் பார்க்கலாம். அப்படி வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பை யாருமே தவற விட்டுறாதீங்க. சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் வெற்றியாளர்கள். அது நீல் ஆம்ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நாட்டில் சில அரசியல்வாதிகளும் சரி, எல்லாருமே சரி. வாய்ப்பு கிடைச்சது. ரூபனுக்கும் அது மாதிரி தான் வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு ரூபன் வந்து உங்க முன்னால பேசிட்டு இருக்கேன். வெஸ்டீஜ்ன்ற வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை இன்னைக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். 13 வருஷமா அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன், ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து வெஸ்டீஜ் வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஆனா அதுல உலக அதிசயங்கள் எல்லாத்தையும், உலகத்தில் உள்ள பிரமிப்புகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, உலகத்தில் உள்ள எல்லா டேஸ்ட் ஃபுட்டும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, எல்லா ஊர்களையும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, எல்லாமே இங்க கிடைச்சிருக்கு. பலதரப்பட்ட மனிதர்கள், நிறைய மனிதர்களை படிக்கவும் முடியும், நிறைய மனிதர்கள்ட்ட கத்துக்கவும் முடியும், நிறைய மனிதர்கள்ட்ட சந்தோஷமா பேசவும் பழகவும் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. உலகத்துல சாதிக்கக்கூடியது நிறைய இருக்கு, சாதிக்க முடியும். முதல்ல முடியும்னு நம்பிட்டீங்கனாலே முடியும். அதான் இன்னைக்கு எல்லாருமே சொல்லக்கூடியது. அப்துல் நபீல் சார் கூட இன்னைக்கு அதை பதிவு பண்ணாரு. முதல்ல இதுல நம்ம ஜெயிக்க முடியும்னு நீங்க நம்புங்க, அப்பதான் அது முடியும்.
இதை செய்ய முடியும். வெஸ்டீஜ் செய்யறது ஈஸியா கஷ்டமா? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. அன்றைக்கு இந்த கேள்வியை பருக் சார் கேட்டாரு. கஷ்டம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு பதில தெளிவா கொடுத்தாரு. ஈஸி அப்படின்னு புரிய வச்சாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்புகள் நம்ம முன்னால இருக்குது. நல்ல வாய்ப்பு, சரியான வாய்ப்பு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த வியாபாரத்துல ஜெயிக்கல அப்படின்னா வேற எந்த வியாபாரத்திலையும் ஜெயிக்க முடியாது. ஒரு பேசிவ் இன்கம், 3 தலைமுறைக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு இன்கம். இதை நம்ம ஒருத்தட்ட போய் சொல்லும் போது எப்படி சொல்லணும்னு சொன்னாரு. எப்படி பேசணும், எவ்வளவு கெத்தா பேசணும். 5 லட்ச ரூபா ஒருத்தட்ட கடன் வாங்க போகும்போது எப்படி போய் நிக்கணும், 5 லட்ச ரூபா ஒருத்தருக்கு நம்ம கொடுக்க போகும்போது எப்படி போய் நிக்கணும், எப்படி நிப்போம். அப்ப 5 லட்ச ரூபாய் கடனா கொடுக்கல, இனாமா கொடுக்கிறோம். இனாமா கொடுக்கல, 3 தலைமுறைக்கும் கொடுக்கிறோம். அவருக்கு மட்டும் கொடுக்கல. அப்ப 3 தலைமுறையும் நல்லா இருக்கணும்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நாம எப்படி போய் சந்தோஷமா கொடுக்கணும், எப்படி ஒரு உற்சாகமா கொடுக்கணும், அதுல நம்மகிட்ட ஒரு கெத்தா கொண்டு போய் கொடுப்போம். அப்படி கொடுக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேரு வெஸ்டேஜ் இதுங்க, நீங்க வந்துட்டா போதுங்க, ஒரு 1000 ரூபாய்க்காவது வாங்கிக்குங்க அப்படின்னு கெஞ்சுற மாதிரி இருக்குது. ஆனா இப்பவும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், 13 வருஷத்துக்கு முன்னாடி விக்டோரியா மேடம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளான் சொல்லும்போது அவங்க கெஞ்சல. அன்றைக்கும் அவங்க சொன்னாங்க, நல்ல ப்ராடக்ட் இருக்கு சார், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க, நல்லா இருந்தா அடுத்த மாசம் வாங்கிங்க. இந்த வார்த்தை தான் சொன்னாங்க. வாங்கி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருந்தா அடுத்த மாசம் வாங்கிங்க, நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. பட் அதுக்கு அடுத்த ஒரு நான் வாங்கி யூஸ் பண்ணி 10 நாள்ல நான் கூப்பிட்டு கேட்டேன், இது எப்படி பண்ணணும், கெத்தா கொடுங்க. இது நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே இன்னைக்கு சப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய பேர் தயங்குறாங்க, நிறைய பேர் சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுக்கே தயங்குறாங்க. எப்படி நீங்க வெஸ்டேஜ்ல ஜெயிக்க முடியும்? எனக்கு நம்ம பொருட்களை யூஸ் பண்ணாதவங்க இதுல ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சில பேர் மேல கோபமும் இருக்கு. நம்ம சப்ளிமெண்ட் முதல்ல நம்ம யூஸ் பண்ணாம நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? தைரியமா நம்ம சொல்ல முடியும்னா நம்ம யூஸ் பண்ணாதான் நமக்கு, அதாவது நம்ம எல்லா சப்ளிமெண்ட்டையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. நீங்க 2 சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் உங்களை மற்ற எல்லாத்தையும் பேச சொல்லும், ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்க சொல்லும், கத்துக்க சொல்லும். இன்னைக்கு காலைல அதான் சார் சொன்னாரு, கத்துக்குங்க. ஒரு வேலைக்கு அப்ரெண்டிஸா போகும்போது அந்த வேலையில போய் கத்துக்கல, 6 மாசம் கத்துக்கல, அதுல உங்களுடைய டேலண்ட் எல்லாம் காட்டல. ஆனா லிமிட்டெட் சம்பளம், அந்த லிமிட்டெட் சம்பளத்துக்காக நம்ம டேலண்ட் எல்லாத்தையும் காட்டுறோம், நம்ம திறமையெல்லாம் அங்க காட்டுறோம். காட்டுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா தட்டி கொடுப்பாங்க, சூப்பர் ரூபன், சூப்பரா பண்ணிருக்கீங்க ரூபன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு வருமானம் வருமா? பட் வெஸ்டீஜில் உங்க திறமையெல்லாம் காட்டுறீங்க, உங்க டைமை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை தட்டி போட்டு கொடுப்பாங்க, மாலை போடுவாங்க, சால்வை போடுவாங்க, பாராட்டுவாங்க. அதோட அக்கௌண்ட்ல பணம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். 3 தலைமுறைக்கும் வருமானம் வரும். ஆனா தொடர்ந்து செய்யணும். ஒரு மாசம் ஓடி ஓடி செய்யறது, அடுத்த மாசம் ரெஸ்ட் எடுக்கிறது, அடுத்த மாசம் ஓடி ஓடி செய்யறது, அடுத்த மாசம் ரெஸ்ட் எடுக்கிறது, இது நல்லா இருக்குமா? இது நிறைய பலனை தருமா? தொடர்ந்து செய்யணும். மாதம் உங்களுக்குள்ளே நீங்க முடிவு பண்ணுங்க, உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 10%. இந்த மாசம் 1000 பிவி பண்ணீங்களா, அடுத்த மாசம் ஜஸ்ட் 1100 பிவியாவது பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மாசம் 1200 பிவி, 1250 பிவி, அதுக்கு அடுத்த மாசம் 1500 பிவி. இதை ஒரு 3 மாசம் நீங்க தொடர்ந்து இதற்கான முயற்சியை நீங்க உழைப்பையும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாசம் 2500 பிவி வரும், 3000 பிவி வரும். 80,000 ரூபாய் செக், அடுத்த மாசம் 1 லட்ச ரூபாய் வாங்கணும்ன்ற என்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்தேன். ஆனா 82,000 ரூபாய் செக் அடுத்த மாசமே 1,50,000 ரூபாய் வந்தது. இது இங்க மட்டும்தாங்க நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. அனுபவத்துல தான் சொல்றோம். உங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் சரியா நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க, இன்வால்மெண்டோட போட்டீங்க, டெடிகேஷனோட. இன்னைக்கு அப்துல் நபீல் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய இன்வால்மெண்ட், அதாவது ஒரு வேலைக்கு போனா எப்படி அந்த 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க வேலை செஞ்சீங்க, 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு எப்படி வேலை செய்றீங்க,
8 மணி நேரம் வீட்டுல இருந்து கிளம்பி போறதுக்கு 2 மணி நேரம், அங்கிருந்து வர்றதுக்கு 2 மணி நேரம், மொத்தம் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு நம்ம வெஸ்டீஜ்ல அதுல அந்த 2 மணி நேரம் டெடிகேஷனா டெய்லி கொடுக்குறோமா? ஆனா ஆசை மட்டும் அதிகமா இருக்கு. 50,000 சம்பாதிக்கணும் மாசம், 1 லட்சம் சம்பாதிக்கணும். அப்ப அதை நம்ம எப்படி கொடுக்குறோம்? டெய்லி 4 பேரை பார்க்கணும், 5 பேரை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டு அடுத்த நாளே அந்த முடிவை மாத்திக்கிறோம். சனிக்கிழமை முடிவு எடுத்தோம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாச்சு, திங்கக்கிழமை ஒரு ஆளை பார்த்தோம், செவ்வாய்க்கிழமை சரி சாருடைய ட்ரைனிங் இருக்கு, ட்ரைனிங்கை பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துக்கிறோம். சாருடைய ட்ரைனிங் சாயங்காலம் 7 மணிக்கு தான், ராஜன் சார் ட்ரைனிங். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேரை சந்திக்க முடியும்? ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா எத்தனை ரீல்ஸ் பார்க்கணும்னு, எத்தனை ரீல்ஸ் பார்க்குறோம், வாட்ஸ்அப் எத்தனை தடவை அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாட்ஸ்அப் பார்க்குறோம். அந்த நேரத்தில் யாரோட பேசுங்க, அப்ளைனோட பேசுங்க, டவுன்லைனோட பேசுங்க. டெய்லி அப்ளைனோட பேசுறவங்க நிச்சயமா பெரிய சாதனையாளராக மாறுவாங்க. டெய்லி உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. சார் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார், நீங்க பேசி பாருங்க, நிறைய இருக்கு. சார் குட் மார்னிங் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவருக்கு அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய நாலேஜ் வந்துட்டே இருக்கும் இல்லையா? டீம்ல இருக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்ளைன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்ளைன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, அதுக்கான தீர்வு வரும், நல்ல ஒரு வழி பிறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு இந்த இந்த மாதம் இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு, 6 நாள் இருக்கு. சிறப்பாக செயல்படுங்க. பிறக்கக்கூடிய 2025 நம்ம சந்தோஷமா வரவேற்போம். முதல் மாதமே 10ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல வரக்கூடிய பணம் நிறைய வரட்டும், எஸ்டிஜி மூலமா வரக்கூடிய வருமானங்கள் நிறைய வரட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you, sir. Thank you so much. தேங்க்யூ